குட் மார்னிங் பிரைஸ்லர், வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு சபைகள் பாஸ்டரை வேலை செய்ய விடாமல் அதிகமாக அவருக்கு எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு அவருக்கு பேர்டன் கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பேர்டன் அப்படின்னா அது என் பொண்ணு குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டா, ஹஸ்பண்ட் வந்து சிக்காக படுத்திருக்காரு, எனக்கும் சிக்னஸ் இருக்குது, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிறைய பேர் சபைக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்காகலாம் பாரப்பட்டு ஜெபிச்சு அவர் கண்ணீராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எந்த சந்தோஷமும் இல்லை. அவர் தன்னுடைய பர்சனல் ஹாப்பினஸை பார்க்கவே முடியறதில்ல. சொந்த வாழ்க்கையை அவர் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளவே முடியறதில்ல. இவங்களுக்காகலாம் இது மாதிரி ஒரு 5000 பேர் உள்ளே இருக்கிறாங்கன்னு வைங்க, 5000 பேருக்காக அவர் ஜெபிச்சு சோர்ந்து போகிறது தான் மிச்சமாவது ஒழிய அவருக்கு வந்து ஏன் தான் நம்ம இந்த ஊழியத்தில் இருக்கோமோ அப்படின்னு கர்த்தர் மேலேயே மனத்தாங்கள் கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இந்த காலத்தில் வந்திருக்கு. ஸோ இதை நான் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன். என்ன தான் பாஸ்டர்ஸ் வந்து நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஒரேடியாக அவங்கள போட்டு இப்படி வதைக்கிறது வந்து சரியில்லை. சரி, அதே பொழப்பாக வச்சிட்ருக்காங்க. இன்னொரு துக்கமான இது என்னென்னா, அதே மாதிரி தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வந்து சபைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு சில பழைய பெந்தை கோஸ்தே விசுவாசிகள், நகை எடுத்தவங்க அது மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சுயமான வழிகளில், ஸோ சேம் ப்ரொஃபஷன் இல்லை ஏதோ ஒரு அப்படி ஒரு காரணத்தை வச்சு பாஸ்டர் மனைவியோட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க பிகாஸ் யூ ஆர் இன் த சேம் ப்ரொஃபஷன் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு தாங்களாக சுயமாக சிந்தித்த வழிகள் மூலமாக அவங்க சபைக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அது வந்து சக்ஸஸாக இருக்காது. அதே மாதிரி நம்முடைய ஃபேமிலி எல்லாரும் உள்ளே வந்துட்டா கூட அகெயின் பாஸ்டர் வில் பி பர்டன்ட். ஸோ கர்த்தருடைய பர்சனல் தொடுதல் அப்படி ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் சும்மாவே நானே கொண்டு வந்துட்டேன். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ யாரோ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஏழைங்க வராங்க, அவங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறேன், இது கர்த்தர் தான் உனக்கு கொடுத்தாரு, காட் இஸ் கிரேட், காட் இஸ் குட், நீ இன்னைக்கு சபைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறது கிடையாதுமா, அவங்கள அமுச்சு விட்டுறது, இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போ, அப்படி போ இப்படி போ சொல்லிட்டு அவங்கள போ அல்லது அனுப்பு அப்படின்ட்டு இருக்கேன் இல்லையா. அதுமாரி நான் போக முடியல அப்படின்னா வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் நம்ம யாரை வேணால் ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. அதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வச்சிட்டாலும் கர்த்தர் அவங்கள அங்கீகரிக்கலை, கர்த்தர் அவங்கள ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் தான் அனுதினமும் சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். கர்த்தரையே நான் அறியல, நான் வந்து யாரோ ஒரு சிஸ்டர் சொன்னதின் மூலம் நான் உள்ளே வந்துட்டேன், வரலாம். ஆனால் அது வந்து போலியான ஒரு அனுபவமாக இருந்தால் அது வந்து கர்த்தருடைய வருகையில் அவங்க காணப்படுவாங்களான்றது கேரண்டி கிடையாது. இதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.